இறங்குறது கூட ஈஸியாக இறங்கியாச்சு. இப்போ மேலே ஏறுறதுக்கு தான் செம கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு பெஸ்ட்டான ட்ரிப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல. பிளானே போடாமல் தான் திருவனந்தபுரம் கிளம்புனோம். ஆன்லைனில் தேடி பார்க்கும்போச்சுல ஆலிமலை சிவன் டெம்பிள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்து. நாங்கள் போனதே மிட் நைட்டில் தான் போயிருந்தோம். 5:30க்கு மேலே தான் ஓப்பன் சொல்லியிருந்தாங்க. அதனால் பெட்ரோல் பல்கில் வண்டியை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கிளம்பி வந்தோம். வரும்போச்சிலே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. நைட்டு பார்க்கும்போச்சில் இந்தளவுக்கு இருக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. பயங்கரமாக இருந்துச்சு. அரபிக் கடற்கரையோரம் கம்பீரமாக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் இருக்கார். பக்கத்துலேயே கோயில் நல்லா பெரிய கோயிலாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாகவே நமக்கு நல்ல கடற்கரையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு கீழே ஒரு குகை மாதிரி உள்ளே போகும். அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னாச்சுன்னா சிலையெல்லாம் அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னதால நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் மட்டும் எங்களை வீடியோ எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து திருவனந்தபுரம் போனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே போயிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க எப்போ போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் காய்ஸ், ட்ரிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் பிளானே பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.